मिलाइए वाक्यों को मिलाइए அப்படின்றது match the following தான் वाक्यों को मिलाइए வாக்கியம் வாக்கியம் அப்படின்னா சென்டென்சஸ் வாக்கியங்களை மிலாயியே மிலாயியே அப்படின்னா ஜாயின் பண்ணுங்க மேட்ச் பண்ணுங்க வாக்கியம் கோ மிலாயியே மேட்ச் த சென்டென்ஸ் இது எக்ஸாம்ல எப்படி கொடுப்பாங்கன்னா இப்படி தான் கொடுப்பாங்க நம்ம எக்ஸாம்ல இதை மேட்ச் பண்ணக்கூடாது நம்பர்ஸ் போடக்கூடாது காலம் ஏல ஆல பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கொடுத்துருப்பாங்க காலம் ஆல பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும் இதுக்கானது எது கரெக்டோ ஆ காலம்ல எது கரெக்டோ அதை தூக்கி நம்ம இங்கே எழுதணும் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க பஸ்தே கி சஃபாயி அதாவது பையின் சுத்தத்திலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆ காலம்ல எது கரெக்டான ஆப்ஷன் இதுதான் கைபி கியால் ரகனா சாகியே அதிலையும் கவனம் வைத்திருக்க வேண்டும் இதுதான் வந்து கரெக்டானது ஸோ இது தூக்கி நம்ம இந்த டேஷ்ல எழுதணும் இதுக்கு நேராக இருக்குது இந்த டேஷ் ஸோ இதில் எழுதணும் இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும் நம்ம வந்து மேட்சும் போடக்கூடாது மேட்ச் பண்ணவும் கூடாது நம்பர்ஸும் போடக்கூடாது ஓகேங்களா இப்போ நம்ம இதை பிரஷ்னோத்தர மண்டலில் பார்க்கலாம் பேஜ் நம்பர் 207 பாட்சே பர்யாவரன் பாட்சே பாடம் 6 லெசன் 6 பர்யாவரன் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் அபியாஸில் வந்து கொஷின்ஸ் கொடுத்துட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து மாறி மாறி இருக்கும் ஆனால் பிரஷ்னோத்தர் மண்டலில் கொஷின்ஸ்க்கான ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இது படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நான் உங்களுக்கு இதிலே டீச் பண்ணுறேன் நீங்களும் இதிலே படிச்சுக்கோங்க அங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் எழுதி பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒன் हमारे आसपास तरह तरह के जीव जंतु हैं हमारे நமது आसपास அக்கம் பக்கத்தில் அருகில் நியர்பை தரஹ் தரஹ் கே வகை வகையான ஜீவ் ஜந்து ஜீவ் ஜந்து அப்படின்னா வாழும் உயிரினங்கள் ஜந்து அப்படின்னா உயிரினங்கள் ஜீவ் ஜீவ் அப்படின்னா வாழக்கூடிய ஜீவ் ஜந்து வாழக்கூடிய உயிரினங்கள் வாழும் உயிரினங்கள் ஹைம் இருக்கின்றன ஹமாரே ஆஸ்பாஸ் தரஹ் தரஹ் கே ஜீவ் ஜந்து ஹைம் நமது அக்கம் பக்கத்தில் வகை வகையான வாழும் உயிரினங்கள் இருக்கின்றன அடுத்தது ஜீவ் ஜந்து பேடு பௌதே நதி தாளப் பர்வத் சட்டான் ஆதி ஹமாரே ஆவரன் ஹைம் ஜீவ் ஜந்து அப்படின்னா வாழும் உயிரினங்கள் பேடு பௌதே பேடு அப்படின்னா மரம் பௌதே பௌதே அப்படின்னா செடிகள் பௌதா அப்படின்னா செடி அது சிங்குலர் பௌதே அப்படின்னா செடிகள் அது ப்ளூரல் பேடு பௌதே மரம் செடிகள் நதி தாலாப் நதி நதி அப்படின்னா நதி ரிவர் தாலாப் அப்படின்னா குளம் பாண்ட் நதி தாலாப் ரிவர் பாண்ட் நதி குளம் பர்வத் சட்டான் பர்வத் பர்வத் அப்படின்னா மவுண்டைன் மலை சட்டான் சட்டான் அப்படின்னா பாறை ராக் பர்வத் சட்டான் மவுண்டைன் ராக் மலை பாறை ஆதி ஆதி அப்படின்னா போன்றியவை ஆகியவை ஹமாரே ஹமாரே நமது ஆவரன் ஹைம் ஆவரன் அப்படின்னா சரௌண்டிங்ஸ் சுற்றி உள்ளவை जीव जंतु पेड़ पौधे नदी तालाब पर्वत चट्टान आदि हमारे आवरण हैं வாழும் உயிரினங்கள் மரம் செடிகள் நதி குளம் மலை பாறை போன்றியவை நமது சுற்றி உள்ளவையாகும் இல்லைன்னா சுற்றி உள்ளவை ஆவரன் அப்படின்னா சரௌண்டிங் நம்மளை சுற்றி இருக்கிறது அடுத்தது பர்யாவரன் சாஃப் ரகே பர்யாவரன் பர்யாவரன் அப்படின்னா சுற்றுச்சூழல் சாஃப் ரகே அப்படின்னா சுத்தமாக இருந்தால் தோஹம் அதனால் நாம் நிரோக் ரகேங்கே நிரோக் நோயற்று ஆரோக்கியமாக ரகேங்கே வாழலாம் இல்ல வாழுவோம் பர்யாவரன் சாஃப் ரகே தோஹம் நிரோக் ரகேங்கே சுற்றுச்சூழல் சுத்தமாக இருந்தால் அதனால் நாம் நோயற்று ஆரோக்கியமாக வாழ்வோம் அடுத்தது கச்சரே கோ कूड़ेदान में जमा करना चाहिए कचरे को கச்சரே அப்படின்னா குப்பைகள் கச்சரா அப்படின்னா குப்பை அது சிங்குலர்
கச்சரே அப்படின்னா குப்பைகள் ப்ளூரல். கச்சரே கோ குப்பைகளை. கூடேதான் மேம் ஜமா கர்னா சாகியே. கூடேதான் கூடேதான் அப்படின்னா குப்பை தொட்டி. கூடேதான் மேம் குப்பை தொட்டியில். ஜமா ஜமா அப்படின்னா த்ரோ. ஜமா அப்படின்றதுக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்க அப்படின்னு வரும். ஆனால் இந்த இடத்துல ஜமா அப்படின்ற வேர்டுக்கான மீனிங் வந்து எரிய, த்ரோ பண்ணும் அப்படின்ற மீனிங்கில் வருது. த்ரோ அப்படின்ற மீனிங்கில் வருது. கர்னா சாகியே செய்ய வேண்டும். கச்சரே கோ கூடேதான் மேம் ஜமா கர்னா சாகியே குப்பைகளை குப்பை தொட்டியில் போட வேண்டும் இல்லை த்ரோ பண்ண வேண்டும். அடுத்தது பானி கா உபயோக் கம் கர்னா சாகியே. பானி கா உபயோக் பானி தண்ணி. பானி காம் தண்ணீரின் உபயோகத்தை அந்த யூசஸை கம் கர்னா சாகியே குறைக்க வேண்டும். हमारे आसपास तरह तरह के जीव जंतु हैं. जीव जंतु पेड़ पौधे नदी तालाब पर्वत चट्टान आदि हमारे आवरण हैं. पर्यावरण साफ रखे तो हम निरोग रहेंगे. कचरे को कूड़ेदान में जमा करना चाहिए. पानी का उपयोग कम करना चाहिए. अவ்வளவுதான் இந்த ரோமன். அடுத்த ரோமன் கடைசி ரோமன். प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए. प्रश्नों क्वेश्चंस. प्रश्न அப்படின்னா क्वेश्चन அது சிங்குலர். வினா அப்படின்னு வச்சுக்கலாம். பிரஷ்னம் அப்படின்னா வினாக்கள். क्वेश्चंस का प्रश्नों का क्वेश्चंसக்கான வினாக்கான உத்தர் ஆன்சர் एक एक ஒரு வாக்கியமே வாக்கியத்தில் लिखिए எழுதுக. प्रश्नों का उत्तर एक एक वाक्य में लिखिए. வினாக்கான விடையை ஒரு வரியில் எழுதுக. இந்த ரோமன் தான். இதில் பார்த்தீங்கன்னா 5 கொஷின்ஸ் இருக்குது. கொஷின்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குது. இதுக்கான ஆன்சர்ஸ் பிரஷ்னோத்தர் மண்டலில் இருக்குது. இப்போ நம்ம அந்த பிரஷ்னோத்தர் மண்டலில் இருக்கிறத பார்க்கலாம். பேஜ் நம்பர் 210. பாட்சே பர்யாவரன். பாட்சே பாட் பாடம் லெசன். சே 6 6 பாட்சே பாடம் 6 லெசன் 6 பர்யாவரன் என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல். இதுலேயும் 5 கொஷின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம அந்த கொஷின்ஸை வந்து அபியாஸில் பார்த்தோம் இல்லையா, அதே கொஷின்ஸ் தான். அதுக்கான ஆன்சர்ஸும் இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின் हमारा पर्यावरण कैसा होना चाहिए. हमारा हमारा அப்படின்னா நமது. பர்யாவரன் பர்யாவரன் அப்படின்னா சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட். கைசா கைசா அப்படின்னா எப்படி. கைசா எப்படி. ஹோனா ஹோனா அப்படின்னா இருக்க. சாகியே சாகியே அப்படின்னா வேண்டும். ஹமாரா பர்யாவரன் கைசா ஹோனா சாகியே நமது சுற்றுச்சூழல் எப்படி இருக்க வேண்டும். இந்த ஹோனா அப்படின்ற வேர்டை அவங்க ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. சுற்றுச்சூழல் எப்படி இருந்தது அப்படின்றது பாஸ்ட்டு. அந்த சுற்றுச்சூழலை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஃப்யூச்சரில் சொல்கிறாங்க அவங்க. ஸோ அந்த ரீசனுக்காக தான் ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துல அவங்க ஹோனா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுக்கான ஆன்சர் ஹமாரா பர்யாவரன் சாஃப் அவுர் ஸ்வச்ச ஹோனா சாகியே. ஹமாரா நமது, பர்யாவரன் சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட், சாஃப் சாஃப் அப்படின்னா கிளீன், அவுர் மற்றும், ஸ்வச்ச ஸ்வச்ச அப்படின்னா சுத்தம், தூய்மை மற்றும் சுத்தம், ஹோனா சாகியே ஹோனா அப்படின்னா இருக்க இல்லை வைத்திருக்க, சாகியே வேண்டும். ஹமாரா பர்யாவரன் சாஃப் அவுர் ஸ்வச்ச ஹோனா சாகியே நமது சுற்றுச்சூழல் தூய்மை மற்றும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். हमारा पर्यावरण कैसा होना चाहिए? हमारा पर्यावरण साफ और स्वच्छ होना चाहिए. அடுத்தது विश्व पर्यावरण दिवस कब मनाया जाता है? विश्व विश्व அப்படின்னா வேர்ல்டு உலகம், உலக, पर्यावरण சுற்றுச்சூழல் என்விரான்மெண்டல், दिवस दिवस அப்படின்னா டே நாள்,
விஸ்வ பர்யாவரன் திவஸ் வேர்ல்ட் என்விரான்மெண்டல் டே உலக சுற்றுச்சூழல் தினம் கப் கப் அப்படின்னா எப்போது வென் மனாயா ஜாத்தா ஹே மனாயா அப்படின்னா செலிப்ரேட் கொண்டாட இல்லைன்னா அழைக்க ஜாத்தா ஹே ஜாத்தா ஹே அப்படின்ற வேர்டு இந்த இடத்துல படுகிறது அப்படின்ற மீனிங்ல வருது விஸ்வ பர்யாவரன் திவஸ் கப் மனாயா ஜாத்தா ஹே உலக சுற்றுச்சூழல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது இல்ல அழைக்கப்படுகிறது அதுக்கான ஆன்சர் ஹர் சால் 5 जून को विश्व पर्यावरण दिवस मनाया जाता है ஹர் சால் ஹர் அப்படின்னா எவரி சால் சால் அப்படின்னா ஆண்டு ஒவ்வொரு ஆண்டு இல்லைன்னா அனைத்து ஆண்டு 5 ஜூன் கோ ஜூன் 5 விஸ்வ பர்யாவரன் திவஸ் உலக சுற்றுச்சூழல் தினம் என மனாயா ஜாத்தா ஹே கொண்டாடப்படுகிறது அழைக்கப்படுகிறது हर साल 5 जून को विश्व पर्यावरण दिवस मनाया जाता है அனைத்து ஆண்டு ஜூன் 5ஆம் நாள் உலக சுற்றுச்சூழல் தினம் என அழைக்கப்படுகிறது विश्व पर्यावरण दिवस कब मनाया जाता है हर साल 5 जून को विश्व पर्यावरण दिवस मनाया जाता है அடுத்தது हमें अपने घर गांव शहर और देश को कैसे रखना है हमें हमें அப்படின்னா நாம் अपने நமது घर हाउस வீடு गांव गांव அப்படின்னா வில்லேஜ் கிராமம் शहर शहर அப்படின்னா நகரம் और மற்றும் and देश देश அப்படின்னா country தேசம் देश को தேசத்தை कैसे कैसे அப்படின்னா எப்படி ரக்னா ரக்னா அப்படின்னா வைக்க ஹே இருக்கும் ரக்னா ஹே வைத்திருக்கணும் இல்லைன்னா வைத்திருக்க வேண்டும் हमें अपने घर गांव शहर और देश को कैसे रखना है நாம் நமது வீடு கிராமம் நகரம் மற்றும் தேசத்தை எப்படி வைத்திருக்க வேண்டும் இல்லை வைக்க வேண்டும் அதுக்கான ஆன்சர் हमें अपने घर गांव शहर और देश को साफ रखना है हमें நாம் अपने நமது घर घर அப்படின்னா ஹவுஸ் வீடு गांव கிராமம் வில்லேஜ் शहर शहर அப்படின்னா நகரம் और மற்றும் தேஷ் தேசம் country को தேசத்தை साफ साफ அப்படின்னா clean சுத்தம் ரகனா ஹே சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் சுத்தமாக வைத்திருக்கணும் हमें अपने घर गांव शहर और देश को साफ रखना है நாம் நமது வீடு கிராமம் நகரத்தை நகரம் மற்றும் தேசத்தை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் हमें अपने घर गांव शहर और देश को कैसे रखना है हमें अपने घर गांव शहर और देश को साफ रखना है ஓகேங்களா அடுத்தது 4th क्वेश्चन இது நல்லா கவனிச்சுக்கோங்க पर्यावरण की रक्षा में हमारा कर्तव्य क्या है पर्यावरण पर्यावरण சுற்றுச்சூழல் पर्यावरण की சுற்றுச்சூழலின் रक्षा में பாதுகாப்பில் हमारा நமது கர்த்தவிய கடமை டியூட்டி क्या है என்னவாக இருக்கிறது पर्यावरण की रक्षा में हमारा कर्तव्य क्या है சுற்றுச்சூழலின் பாதுகாப்பில் நமது கடமை என்ன இதுதான் क्वेश्चन அதுக்கான ஆன்சர் पर्यावरण की रक्षा के लिए अपने वातावरण को साफ सुथरा रखना हमारा कर्तव्य है पर्यावरण की रक्षा के लिए சுற்றுச்சூழலின் பாதுகாப்பில் अपने अपने அப்படின்னா நமது வாத்தாவரன் அப்படின்னாலும் என்விரான்மெண்ட் தான் வாத்தாவரனுக்கு 2 மீனிங் இருக்குது வாத்தாவரன் அப்படின்னா என்விரான்மெண்ட் இன்னொன்று அட்மாஸ்பியர் நம்மளுடைய அட்மாஸ்பியரையோ இல்லை நம்மளுடைய என்விரான்மெண்ட்டையோ
சாஃப் சாஃப் அப்படின்னா கிளீன். சுத்ரா சுத்ரா அப்படின்னா நீட், கிளீன் அண்ட் நீட்டா. ரகனா வைத்திருப்பது. ஹமாரா கர்த்தவிய ஹே, நமது டியூட்டியாக இருக்கிறது, நமது கடமையாக இருக்கிறது. ஓகேவா? पर्यावरण की रक्षा के लिए अपने वातावरण को साफ सुथरा रखना हमारा कर्तव्य है. சுற்றுச்சூழலின் பாதுகாப்பிற்காக நமது என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழலை கிளீனாகவும் நீட்டாகவும் வச்சிருக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்குது. ஓகேவா? पर्यावरण की रक्षा में हमारा कर्तव्य क्या है? पर्यावरण की रक्षा के लिए अपने वातावरण को साफ सुथरा रखना हमारा कर्तव्य है. ஓகேவா? அடுத்தது 5th क्वेश्चन, கடைசி क्वेश्चन பார்த்துக்கோங்க. प्रदूषण कितने प्रकार के हैं? वे क्या क्या हैं? நான் அப்போ உங்களுக்கு டீச் பண்ணும்போது சொல்லி கொடுத்தேன் இல்லையா? அதாவது பொல்யூஷன் அப்படின்றது 3 டைப்ஸ்: ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன். இது நம்மளுக்கு பேசிக்காவே தெரியும். ஆனா இதை இப்போ நம்ம ஹிந்தில படிக்க போறோம். ஓகேவா? பிரதூஷன் அப்படின்னா பொல்யூஷன். கித்தனேனா எத்தனை, பிரகார்னா வகை, வகை உடையது, அது என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. प्रदूषण कितने प्रकार के हैं? பொல்யூஷன் எத்தனை வகையா இருக்குது. வே क्या क्या हैं? அவை என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்துக்கோங்க. प्रदूषण 3 प्रकार के होते हैं. प्रदूषण பொல்யூஷன் 3 प्रकार 3 வகை के होते हैं. 3 வகையா அது இருக்குது. வே அவை: வாயு பிரதூஷன் அப்படின்னா ஏர் பொல்யூஷன், வாயு அப்படின்னா ஏர், பிரதூஷன் அப்படின்னா பொல்யூஷன். வாயு பிரதூஷன். ஜல் பிரதூஷன், ஜல் அப்படின்னா வாட்டர், பிரதூஷன் அப்படின்னா பொல்யூஷன், ஜல் பிரதூஷன் வாட்டர் பொல்யூஷன். और மற்றும் மிட்டி பிரதூஷன், மிட்டி அப்படின்னா மட்டு, சேரு. ஆனா இந்த இடத்துல மிட்டி அப்படின்றது லேண்டா வருது, நிலம் அப்படின்ற மீனிங்ல வருது. பிரதூஷன் அப்படின்னா பொல்யூஷன், ஹைம் இருக்கின்றன. அது பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் 3 டைப்பாக இருக்குது. ஒன்று ஏர் பொல்யூஷன், இன்னொன்று வாட்டர் பொல்யூஷன், இன்னொன்று லேண்ட் பொல்யூஷன். அவ்வளவுதான். ஓகேங்களா? பாருங்க. प्रदूषण कितने प्रकार के हैं? वे क्या क्या हैं? प्रदूषण 3 प्रकार के होते हैं. वे वायु प्रदूषण, जल प्रदूषण और मिट्टी प्रदूषण हैं. ஓகேங்களா? அவ்வளவுதான் क्वेश्चन ஆன்சர்ஸ். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லித்தரப்போறேன், ஒரு டிப்ஸ் சொல்லித்தரேன். அந்த டிப்ஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கொஷின்லேயே அதுக்கான பாதி ஆன்சர் இருக்குது. அந்த கொஷினில் இருக்கிற கொஷின் வேர்டு மட்டும் எடுத்துட்டு அந்த இடத்துல ஆன்சர் வேர்டை போட்டு அதை அப்படியே ஃப்ரேம் பண்ணி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடுது. ஸோ இவ்வளவு ஈஸியாக தான் அவங்க கொஷின் கேட்குறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் தமிழ்லேயே சொல்கிறேன். அம்மா என்னைக்கு ஊருக்கு போனாங்க அப்படின்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட கொஷின் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன ஆன்சர் சொல்வீங்க? அம்மா நேற்று ஊருக்கு போனாங்க அப்படின்னு ஆன்சர் சொல்வீங்க. இப்போ நான் உங்களுக்கு என்ன கொஷின் கேட்டேன்? அம்மா என்னைக்கு ஊருக்கு போனாங்க அப்படின்னு கேட்டேன். இந்த கொஷினில் இருக்கிற கொஷின் வேர்டு எது? என்னைக்கு அப்படின்றது தான் கொஷின் வேர்டு. ஸோ அந்த கொஷின் வேர்டை மட்டும் எடுத்துட்டு ஆன்சர் வேர்டான நேற்று அப்படின்ற வேர்டை தூக்கி நீங்கள் அந்த இடத்துல போடுவீங்க. போட்டு அப்படியே நீங்கள் ஃப்ரேம் பண்ணி சொல்லிடுவீங்க. அதே ட்ரிக்கு தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த எல்லா கொஷின்ஸ்க்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். ஹமாரா பர்யாவரன் கைசா ஹோனா சாகியே. கைசா அப்படின்றது எப்படி. ஸோ இதுதான் கொஷின் வேர்டு. இதை மட்டும் நம்ம எழுதாமல் இதுக்கு பதிலாக ஆன்சர் வேர்டான சாஃப் और स्वच्छ இது எழுதுனா போதும். அப்புறம் கடைசியாக கொஷின் மார்க்கு பதிலாக ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா? ஸோ இதை அப்படியே ஃப்ரேம் பண்ணுங்கள். கொஷின்லேயே ஹமாரா பர்யாவரன் கைசா அப்படின்றத மட்டும் எழுதாமல் ஆன்சர் வேர்டான சாஃப் और स्वच्छ ஹோனா சாகியே எழுதிட்டு கடைசியாக கொஷின் மார்க் பதிலாக ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஓகேங்களா? அடுத்தது விஸ்வ பர்யாவரன் திவஸ் கப் மனாயா ஜாத்தா ஹே. கப் அப்படின்றது கொஷின் வேர்டு, எப்போது. ஓகேங்களா? அதுக்கான ஆன்சர் வேர்டு என்னது? 5 ஜூனுக்கோ. நீங்கள் இப்படியும் ஃப்ரேம் பண்ணி எழுதலாம். எப்படின்னா விஸ்வ பர்யாவரன் திவஸ் அது வரைக்கும் எழுதிட்டு
5 ஜூன் को मनाया जाता है இல்லை 5 ஜூன் मनाया जाता है அப்படின்னு எழுதலாம். இவங்க கொடுத்துருக்க மாதிரியும் எழுதலாம். ஓகேங்களா? இவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது பேச்சு வழக்கில் கொடுத்துருக்குறாங்க. என்விரான்மெண்ட் டே எப்போ வருது, எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 5 வந்து இப்படி கொண்டாடுறாங்க, வேர்ல்டு என்விரான்மெண்ட் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க அப்படின்னு அவங்க பேச்சு வழக்கில் சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த மாதிரி எழுதலாம், இல்லைன்னா இப்போ உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அதையே நீங்கள் எழுதிக்கலாம். அப்புறம் கடைசியாக மறக்காமல் கொஸ்டின் மார்க் பதிலாக ஃபுல் ஸ்டாப் வச்சுருங்க. ஓகேங்களா? அடுத்தது ஹமேம். இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். हमें अपने घर गांव शहर और देश को कैसा रखना है. இந்த கைசே அப்படின்றது கொஷின் வேர்டு, எப்படி அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேர்டு தான், சாஃப் மட்டும்தான். ஓகேங்களா? கடைசியாக கொஷின் வேர்டு பதிலாக ஃபுல் ஸ்டாப். இப்போ ஃப்ரேம் பண்ணுங்க. ஹமேம் अपने घर गांव शहर और देश को அதற்கும் எழுதிட்டு கைசே அப்படின்ற வேர்டு மட்டும் எழுதாமல் சாஃப் அப்படின்னு எழுதிட்டு ரகனாஹே கடைசியாக கொஸ்டின் மார்க் பதிலாக ஃபுல் ஸ்டாப். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி எழுதுறது. அடுத்தது 4th क्वेश्चन பார்க்கலாம். पर्यावरण की रक्षा में हमारा कर्तव्य क्या है. அதாவது சுற்றுச்சூழலின் பாதுகாப்பில் நமது கடமை என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்றது தான் கொஷின் வேர்டு இந்த இடத்துல. இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 2 வே இருக்குது. நம்ம எந்த வேணாலும் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் வே பார்த்தீங்கன்னா, இந்த पर्यावरण की रक्षा में हमारा कर्तव्य வரைக்கும் எழுதிட்டு இந்த क्या அப்படின்றது மட்டும் எழுதாம अपने वातावरण को साफ सुथरा रखना அப்படின்னு எழுதிட்டு கடைசியாக கொஷின் மார்க் பதிலாக நம்ம ஃபுல் ஸ்டாப் வச்சிடலாம். ஓகேங்களா? இது ஒரு வே. இப்போ ஃப்ரேம் பண்ணி சொல்லுங்கள். पर्यावरण की रक्षा में हमारा कर्तव्य अपने वातावरण को साफ सुथरा रखना है. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு வேலை இருக்குது. இன்னொரு வே பார்த்தீங்கன்னா இவங்க எழுதிருக்க மாதிரி எழுதிக்கலாம். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எழுதிட்டு पर्यावरण की रक्षा அது வரைக்கும் எழுதிட்டு மேம் அப்படின்றது மட்டும் எழுதாமல் கேளியே अपने वातावरण को साफ सुथरा रखना அது வரைக்கும் எழுதிட்டு हमारा कर्तव्य है அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. இவங்க என்ன மீனிங் எழுதியிருக்கிறாங்கன்னா, சுற்றுச்சூழலின் பாதுகாப்பில் நமது கடமை என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆன்சர் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றுச்சூழலின் பாதுகாப்பிற்காக நமது சுற்றுச்சூழலை, அதாவது அட்மாஸ்பியரை க்ளீனாகவும் நீட்டாகவும் வச்சுக்கிறது தான் நம்மளுடைய கர்த்தவிய டியூட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பேச்சு வழக்கில் இருக்குது, சிம்பிளாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருவே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் படிக்கிறதுக்கு. சுற்றுச்சூழலின் பாதுகாப்பில் நமது கடமை என்ன, சுற்றுச்சூழலின் பாதுகாப்பில் நமது கடமை அப்பனே, அதாவது நமது அட்மாஸ்பியரை அட்மாஸ்பியரை வந்து நம்ம க்ளீனாகவும் நீட்டாகவும் வச்சுக்கிறது அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு வே, இன்னொன்று அது வே. அந்த வே நீங்கள் எந்த வே வேணாலும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு எது ரொம்ப சிம்பிளாக இருக்குதோ, ஈஸியாக இருக்குதோ அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. அடுத்தது प्रदूषण कितने प्रकार के हैं वे क्या क्या हैं. இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் எத்தனை வகையானது, அது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பிரதூஷன் கித்தனை பிரகார் ஹேம். கித்தனை அப்படின்றது எவ்வளவு, எத்தனை அப்படின்னு கேட்குறாங்க. நேம் த டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸாக இருக்குது. 3 அப்படின்றது இந்த இடத்துல ஆன்சர் வேர்டாக இருக்குது. இது தூக்கி நம்ம இந்த ஆன்சர் தூக்கி நம்ம இந்த கொஷின் வேர்டில் அந்த இடத்துல போடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கே பக்கத்தில் நீங்கள் ஹோத்தே எழுதணும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ஆன்சர், இது வந்து கொஷின் அதில் போட தேவையில்லை, இதில் ஆன்சர் நம்ம எழுதி தான் ஆகணும். ஸோ அது என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அது என்னென்னு நம்ம எழுதணும். வே எழுதிட்டு கியா கியா அப்படின்றது மட்டும் எழுதாமல் வாயு பிரதூஷன், ஜல் பிரதூஷன், और மிட்டி பிரதூஷன் எழுதணும். கடைசியாக ஹைம் எழுதிட்டு கொஷின் மார்க் பதிலாக ஃபுல் ஸ்டாப் வச்சிடணும். ஓகேங்களா? இந்த வேர்ட்ஸ் மட்டும் தரவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரதூஷன் அப்படின்ற வேர்டு கூட உங்களுக்கு இங்கேயே இருக்குது. ஸோ நீங்கள் இது பார்த்து எழுதிக்கலாம். ஆனால் இந்த வாயு அப்படின்ற வேர்டு, ஜல், மிட்டி, இந்த இதில் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை ஃப்ரேம் பண்ணுங்கள். प्रदूषण कितने प्रकार के हैं वे क्या क्या हैं. प्रदूषण 3 प्रकार के होते हैं वे वायु प्रदूषण, जल प्रदूषण और मिट्टी प्रदूषण हैं.
கடைசியாக கொஷின் மார்க் பதிலாக ஃபுல் ஸ்டாப்பு. ஓகேங்களா? அவ்வளவுதான் இந்த கொஷின் ஆன்சர்ஸ். இந்த டிப்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த டிப் ரொம்ப ஈஸியாக இருக்குதோ, உங்களுக்கு புரியுதோ அந்த டிப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய கொஷின் ஆன்சர்ஸ் இருக்குது. நம்ம எல்லா கொஷின் ஆன்சர்ஸுமே நம்மளால் மெமரி பண்ண முடியாது. இந்த மாதிரி நம்ம டிப்ஸ் வச்சுக்கும் போது நம்மளுக்கு எல்லா கொஷின் ஆன்சர்ஸுமே ஞாபகம் இருக்கும், ஈஸியாகவும் படிச்சிடலாம். அதுக்கு தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்மளுடைய ஆர்எஸ் டேலண்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எதாவது டவுட்டுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களோட நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுவேன், ரிப்ளை பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணுமோ அதை நான் பார்த்துட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். தேங்க்யூ. தன்யவாத். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.